நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, ஹெச்ஆர்எம்எஸ் டெமோ தான் பார்க்க போறோம். நாங்க ஹெச்ஆர்எம்எஸ்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன். இதுல டேஷ்போர்ட், ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயீஸ், டைம் ஷீட், பேரோல் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இத்தன மெனு இருக்கு. ஸோ இத்தன மாடல் இருக்கு. நாங்க இந்த மாடல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா சொல்றேன். டேஷ்போர்ட் வந்து லாஸ்ட்டா பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா, பிரான்ச், டிபார்ட்மெண்ட், டெஸ்டினேஷன், அனௌன்ஸ்மென்ட், எம்ப்ளாயி டிடிஎஸ், டாக்ஸ் மாஸ்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரான்ச் போவோம். பிரான்ச்சினுடைய யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அவங்க மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருப்பாங்க. ஸோ பிரான்ச்சஸ் வைஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிரான்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏன்ற ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அவங்க A1, A2, A3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரான்ச் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க இங்க A1, A2, A3ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்ப்ளாயீஸ் வந்து A1ல ஒர்க் பண்றவங்கள A1 பிரான்ச்சுக்கு கீழ ஆட் பண்ணுவோம். B1ல ஒர்க் பண்றவங்கள B1 பிரான்ச்சுக்கு கீழ தான் வந்து ஆட் பண்ணுவோம். அப்பதான் அவங்களால வந்து பிரான்ச் வைஸ் அந்த எம்ப்ளாயிய வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பிரான்ச். ஸோ ஆட் மெனு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சில இன்புட்ஸ்லாம் நம்ம குடுக்கணும். பிரான்ச் நேமு, சிட்டி, ஸ்டேட் அதாவது அந்த பிரான்ச்சினுடைய என்டையர் அட்ரஸ் குடுக்கணும் நீங்க. அவங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருக்கும். வெப்சைட் செப்பரேட்டா இருக்கு அப்படின்னா நீங்க குடுக்கணும். பட் வந்து பிரான்ச் நேம் வந்து கண்டிப்பா குடுக்கணும். குடுத்துட்டு இந்த சேவ் குடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். நாம ஃபியூச்சர்ல எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல வந்து பேஜிங்லாம் ஒர்க் ஆகும். அடுத்த மெனு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா, அந்த பிரான்ச்சுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்ப அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப சென்னையில வந்து ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்க அப்படின்னா, சென்னையில வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாரி மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ, அதெல்லாம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு கீழயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்க டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றப்ப, நிச்சயமா பிரான்ச் கீழ தான் ஆட் பண்ண முடியும். செப்பரேட்டா வந்து ஆட் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து இப்போ ஒரு பிரான்ச் ஆட் பண்ணி ஒரு பிரான்ச் நேம் ஆட் ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் ஆட் பண்றீங்க. இப்ப மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து பர்ட்டிகுலரா ஒரு பிரான்ச் கீழ தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த பர்ட்டிகுலர் பிரான்ச் நேம அங்க சூஸ் பண்ணிக்கணும். இல்ல நான் ஆட் பண்ணிக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் காமன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல ஆல்ன்னு சொல்லி சூஸ் பண்ணி சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு முறை அங்க என்ட்ரி போட்டாவே எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் ஆயிடும். இல்ல பர்ட்டிகுலரா ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் தான் நான் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆதம்பாக்கத்துக்கு தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆதம்பாக்கம் பிரான்ச் நம்ம சூஸ் பண்ணிட்டு, இங்க டிபார்ட்மெண்ட் நேம் குடுக்கலாம். இந்த நோட்ன்றது உங்களுக்கு ஏதாவது அ டிபார்ட்மெண்ட்ட பத்தி ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இங்க குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி தான் இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எடிட் எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஸோ எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி பிரான்ச். ஸோ பிரான்ச்சுக்கு கீழ யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆதம்பாக்கம் பிரான்ச்ல என்ன டிபார்ட்மெண்ட்? பிரான்ச் அட்மின் ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கு கீழ அந்த பிரான்ச் அட்மின்ல அவருடைய டெஸ்டினேஷன் என்ன? மேனேஜரா? இல்ல நார்மல் எம்ப்ளாயியா? இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா? அப்படின்ற டெஸ்டினேஷன வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அங்க லிஸ்ட் ஆகும். ஆஸ் யூசுவல் நீங்க எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அனௌன்ஸ்மென்ட்ஸ். அனௌன்ஸ்மென்ட் அப்படின்றது என்னன்னா, இப்ப வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு நியூஸ் பாஸ் பண்ணணும், ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல போட்டீங்க, என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஒரு மீட்டிங்க பத்தி போடுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மீட்டிங் டைட்டில் வந்து இந்த மீட்டிங் இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். மீட்டிங் ஃபார் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற மாரி போட்டுட்டு, எந்த டேட்லருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த மீட்டிங், அந்த அந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் குடுத்துட்டு, அதே மாரி இந்த இடத்துல எல்லா பிரான்ச்சுக்குமா? இல்ல செலக்டிவா ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் கொடுக்க போறீங்களா? அப்படின்றது. ஸோ எல்லா பிரான்ச்சுக்கும் அப்படின்னா, நீங்க ஆல்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். செலக்டிவா இப்போ வந்து ஆம்பூர் பிரான்ச்சுக்கு மட்டும் நீங்க வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறீங்க. ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. ஆம்பூர்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் காமனா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, நீங்க ஆம்பூர் மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா போதும். அதே மாரி அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஃபைல்ஸோ, இல்ல இமேஜஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மீட்டிங் ஆர் நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ்ல பத்தி டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க இங்க குடுத்துக்கலாம். என்ன எதுக்காக, என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ற மாரிலாம் நீங்க இங்க குடுத்துக்கலாம். குடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி வந்து சைன் இன் பண்ணிட்டு அவங்க அக்கவுண்ட்ல போய் பார்த்தாங்க அப்படின்னா, இந்த மெசேஜ் நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ வந்து
நீங்க எந்தெந்த பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த பிரான்ச்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே பார்க்க முடியும். அதாவது எம்ப்ளாயி லாகின்ல போய் பார்த்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி டிடிஎஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் ரூல் படி ஜெனரல் ப்ராசஸ் தான். ஸோ ஒரு டிடிஎஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னா, சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து கம்பெனில வாங்குவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இது. இப்ப ஆட் குடுத்துருக்கேன். ஆட்ல போயிட்டு நீங்க எந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஆட் பண்ண போறீங்க. ஆடம்பாக்கத்துல பூபாலன் எம் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயிக்கு, அதாவது அவர் வந்து மெட்ரோல ஒர்க் பண்றாரா, நான் மெட்ரோவா அப்படின்றதும் இருக்கும். ஸோ ஏன்னா கவர்ன்மெண்ட் ரூல் வந்து மெட்ரோக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் டிடிஎஸ், நான் மெட்ரோவுக்கு அந்த மாரி சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு அ பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து மெட்ரோவா, நான் மெட்ரோவா அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ரெண்ட் பே பண்றீங்க அப்படின்னா, அதுக்குரிய ப்ரூஃப் வந்து நீங்க நிச்சயமா கம்பெனிக்கு குடுக்கணும். அடுத்ததா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, அதுக்குரிய டாக்குமெண்ட். எல்லாமே ப்ரூஃப் தான். இப்ப இன்சூரன்ஸ் அப்படின்னா, அதுக்கான டாக்குமெண்ட். டியூஷன் ஃபீஸ் இப்ப வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டுடைய ப்ரூஃப் காப்பி வந்து நாம இங்க அப்லோட் பண்ணணும். ஏன்னா, அத பார்த்துட்டு அவங்க வந்து அட்மின் செக் பண்ணிட்டு, அ அ அதாவது ஃபார்ம் அ ஹோம் லோன் அந்த மாரி ஏதாவது நீங்க போட்டிருக்கீங்க. ஆஸ் யூசுவல் கவர்ன்மெண்ட் ரூல் என்னென்ன கேட்குறாங்களோ, அந்த ரூல் படி அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸ்ல. ஸோ அதுக்காக நாங்க குடுத்துருக்கோம். அந்த ஃபைல்ஸ் வந்து நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா, அவங்க அட்மின் வந்து கம்பெனில வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்காக தான். அதாவது இங்க வந்து அட்மின் ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்க எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே. ஸோ நீங்க இத வந்து எடிட் பண்ணியும் பார்த்துக்கலாம். டெலீட்டும் பண்ணிக்கலாம் தேவையில்லன்னா. எடிட் பண்ணீங்க அப்டின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் எல்லாம் குடுத்துருக்காங்க. ரெண்ட் ஃபைல் குடுத்துருக்காங்க. ஹெச்எல் அ எல்லாமே எல்லா இன்சூரன்ஸ் ஃபைலு, டியூஷன் ஃபீஸ் ஃபைல் எல்லாமே அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில வந்து மறுபடியும் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ வந்து ரெண்ட் பே பண்றோம், அதுக்கான ப்ரூஃப். ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்றோம், அதுக்கான ப்ரூஃப். இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ பே பண்றோம், அதுக்கான ப்ரூஃப். இப்ப அ கம்பெனில வந்து நீங்க இத செக் பண்ணிட்டு, டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க அப்ரூவல் ஆப்ஷன் குடுக்கலாம். அதாவது இந்த செக் பாக்ஸ சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த இடத்துல ரிஜெக்டடா அந்த ஃபைலு, அதாவது அவரு அனுப்பிச்சிருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் எம்ப்ளாயி வந்து அவரும் அனுப்புவாரு. இல்ல வந்து அவரு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓனா செக் பண்ணிட்டு, அவரு அனுப்பிச்சிருக்கிறதெல்லாம் அப்ரூவ்டா, இல்ல வந்து பெண்டிங்லயே இருக்கா இன்னும், இல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து செட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து எம்ப்ளாயி அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க டாக்குமெண்ட் வேணும்னா அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி, கரெக்ட்டான டாக்குமெண்ட்ட போட்டு, அவங்களுக்கு அந்த டிடிஎஸ் அப்ளை பண்றதுக்கு எல்லா டீட்டெயிலும் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேலரி ஜெனரேட் பண்றப்ப டிடிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறத வச்சு நாங்க அங்க வந்து ரெடியூஸ் பண்ணணுமா, இல்ல ஆட் பண்றதா எல்லாமே வந்து கால்குலேஷன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டாக்ஸ் மாஸ்டர். இந்த டாக்ஸ் மாஸ்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம நார்மலா கவர்ன்மெண்ட் ரூல் படி எடுக்கலாம். பட் வந்து இங்க எதுக்காக இத குடுத்துருக்கோம் அப்படின்னா, டிடிஎஸ் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களே செட் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து நாங்க செட் பண்ணி குடுத்துருக்கோம். இப்ப டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு, ஸ்டார்ட்டிங் அமௌண்ட் 0ல 1,00,000 வரைக்கும் இவ்வளோ வந்து புடிக்கணும் அந்த எம்ப்ளாயிக்கு. நார்மலா கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிக்கும் இவ்வளோ புடிக்கணும் அப்படின்னோனே, நீங்களேவும் மேனுவலாவும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்சன்டேஜா, அமௌண்ட்டா அப்படின்ற மாரி குடுத்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாரி இஎஸ்ஐ, புரொஃபஷனல் டாக்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து செட் பண்ணிக்கிற மாரி குடுத்துருக்கோம். இதுனா ஸ்டார்ட் அமௌண்ட் 0 இப்போ வந்து அவருக்கு சேலரி 0ல 1,00,000 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் புடிக்கணும். அடுத்தது 1,00,000 1 டூ 2,00,000 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் புடிக்கணும். 2,00,000 1 டூ 10,00,000 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் புடிக்கணும் அப்படின்றத வந்து நீங்க என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா, நம்ம சேலரி ஜெனரேட் பண்றப்ப நாங்க ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிருவோம். இங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ புரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க.
அதாவது ஸ்டார்ட் அமௌண்ட் இவ்வளோலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டு ரூ. 200 பிடிக்கணும். அவ்வளோதான் ஃபிக்ஸடு. அமௌண்ட்னா ஃபிக்ஸடு, பெர்சன்டேஜ்னா அவங்க வாங்கக்கூடிய சேலரிய டிபெண்ட் பண்ணி, அந்த சேலரில இவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு சொல்லி பிடிப்போம். அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி, நம்ம ஒரு எம்ப்ளாயி வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான டேட்டா என்ட்ரி வந்து போடணும் அதுல. அது என்னன்னா டைம் ஷீட். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா, அப்பதான் உங்களால எம்ப்ளாயிய ஆட் பண்ண முடியும். ஏன்னா, அந்த எம்ப்ளாயி எந்த ஷிஃப்ட்ல வொர்க் பண்ண போறாரு அப்படின்றத நீங்க எம்ப்ளாயி கிரியேட் பண்றப்பயே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து உங்களுடைய ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆட் பண்ணிடணும். ஸோ, இப்ப நீங்க ஒரு ஷிஃப்ட் வச்சிருக்கீங்களா, 2 ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் வச்சிருந்தாலும், நீங்க இந்த இடத்துல எந்த பிரான்ச் இல்ல எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரே ஷிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெகுலர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ரெகுலர் பிரான்ச் வந்து ஸ்டார்ட்டிங் டைம் எவ்வளோ? அட்டெண்டன்ஸ் டைம். அட்டெண்டன்ஸ் அதாவது ஆஃபீஸ்க்குள்ள எம்ப்ளாயி வரக்கூடிய டைம் எவ்வளோ? அவுட் டைம் எவ்வளோ? எப்போ வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் டைம். அதாவது 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்ற மாரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த மாரி மண்டே, டியூஸ்டே எல்லா நாட்களுக்கும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க டைம் வேரியேஷனும் செட் பண்ணிக்கலாம். ஸோ, உங்க ஆஃபீஸ் டைம் ஓவராலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஷிஃப்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, டைம் ஷிஃப்ட் சாரி ஆஃபீஸ் ஷிஃப்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம போய் எம்ப்ளாயி ஆட் பண்ணலாம். போய் எம்ப்ளாயி ஆட் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன டீட்டெயில்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய கம்பெனில ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்க. அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வரப்ப அவங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போறீங்க? எப்படி என்ட்ரி பண்ண போணும்? என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்? அப்படின்றத பத்தி தான் நாங்க இதில போட்டிருக்கோம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய ஆள் வந்து சாரி வரக்கூடிய எம்ப்ளாயி வந்து என்ன ரோல் இங்க வந்து மெயினா ப்ளே பண்ண போறாரு? அதாவது ஒரு பிரான்ச்சே கண்ட்ரோல் பண்ண போறாரா? இந்த பிரான்ச் அட்மின் அப்டின்னா என்னன்னா, என்டையர் பிரான்ச் நம்ம அங்க பிரான்ச் இப்ப வந்து ஆதம்பாக்கம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு. இல்ல சென்னை அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் இருக்கு அப்டின்னா, பிரான்ச் அட்மின் சொல்லி சூஸ் பண்ணி எம்ப்ளாயி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அவங்க தான் அந்த பிரான்ச்சினுடைய ஹெட். ஸோ அவங்க வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த பிரான்ச்சுக்கு அதாவது இப்ப சென்னை அப்டின்னு ஒரு பிரான்ச் இருக்கு. அந்த சென்னை பிரான்ச்ல பிரான்ச் அட்மின் சூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த பிரான்ச் அட்மின் கீழ இருக்கக்கூடிய எம்ப்ளாயி சைன் இன் பண்ணாரு அப்டின்னா, அவர்களுடைய அக்கவுண்ட் வந்து தனியா போகும். பிரான்ச் அட்மின் அப்டின்ற ஒரு அக்கவுண்ட் போகும். அங்க போயிட்டு அந்த பிரான்ச்ல எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ வந்து அவங்க மானிட்டர் பண்ணலாம். லீவ் எப்பல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்து அந்த எம்ப்ளாயி வந்திருக்காரா இல்லையா? அப்டின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த பிரான்ச் அட்மின் மானிட்டர் பண்ணலாம். அடுத்ததா எம்ப்ளாயி. எம்ப்ளாயின்றது ரெகுலர் எம்ப்ளாயி. ஸோ நார்மலா வந்து ரெகுலர் எம்ப்ளாயி தான். இப்ப அந்த எம்ப்ளாயி எந்த பிரான்ச் ஆதம்பாக்கமா? ஆதம்பாக்கம்னா ஆதம்பாக்கம். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா, பிரான்ச் அட்மினா, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா அப்படின்னு சொல்லி. இப்ப எம்ப்ளாயின்னா எம்ப்ளாயின்னு சூஸ் பண்ணிக்கங்க. டெஸ்டினேஷன் வந்து அசிஸ்டன்ட் லா ஆஃபீசர். ஸோ என்ன டெஸ்டினேஷன் நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த எம்ப்ளாயிக்கு அது. ஸோ ஷிஃப்ட் என்ன ஷிஃப்ட்? ரெகுலர் ஷிஃப்ட்னா ரெகுலர் ஷிஃப்ட். ஏன்னா நம்ம அங்க ஷிஃப்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஷிஃப்ட் டைம் வந்து இவரு வந்துரணும். இல்ல அப்படின்னா அட்டெண்டன்ஸ்ல வந்து லேட்டா வந்தா லேட்டா காட்டும். சீக்கிரமா வந்தாலும் இயர்லியா வந்துட்டாரு அப்படின்ற நம்ம அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே தெரியும். அடுத்ததா எம்ப்ளாயி நேமு, என்ன நேமு, டேட் ஜாயினிங் எப்ப ஜாயின் பண்ணாரு, மேலா, ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த். ஸோ இது எல்லாமே இந்த பான் நம்பரு, பிஎஃப் நம்பரு, யுஏஎன் நம்பர் இதெல்லாம் குடுக்கணும். அடுத்தது அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, சியுஜி நம்பர் இருந்தா அது, ஃபாதர் நேமு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுக்கணும். மத்தபடி அவர் அட்ரஸ் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துறணும். ஸோ இத ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றப்ப அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எடிட்ல போயிட்டு, நீங்க புரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப்ஸ் அதாவது ஏதாவது நீங்க டிரைவிங் லைசென்ஸோ, பாஸ்போர்ட்டோ, விசாவோ இல்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்க வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கி வைக்கணும் அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ நீங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கலாம். அதே மாரி எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் வந்து ஏதாவது வாங்கி வைக்கணும். இப்ப அப்பாவோட இப்போ ஒரு மகனோ, மகளோ வொர்க் பண்றப்ப அவங்களுடைய பேரன்ட்ஸ்
டீட்டெயில், அதாவது பேரண்ட்ஸுடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கி வைக்கணும், இமெயில் அட்ரஸ் வாங்கி வைக்கணும், அட்ரஸ் வாங்கி வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயினுடைய குவாலிஃபிகேஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த டேபுக்குள்ள நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது அந்த எம்ப்ளாயி ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னா அவர் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாரு, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாரு, எந்த பீரியடு, ஸோ அதை பற்றிய அவருடைய போஸ்ட் என்ன, போஸ்ட்னா டெஸ்டினேஷன், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்களா தான் உங்களுக்கு சேலரி ஸ்லிப்பே ஜென்ரேட் ஆகும். ஸோ சேலரி ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய ஒரு எம்ப்ளாயினுடைய சேலரி ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா அந்த எம்ப்ளாயினுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்க ஆட் பண்ணணும். ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வந்து போடணும். அடுத்த ஸ்பெஷல் லீவ் அப்படின்றது என்னன்னா, இப்ப கம்பெனிஸ்ல வந்து மெடிக்கல் லீவ் ஒரு சிலருக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சிக் லீவ், ஏர்ன்டு லீவ் டேஸ் இப்படின்ற ஒரு 4 டைப் ஆஃப் லீவ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இத்தனை டேஸ் வரைக்கும் இந்த லீவ் அவங்க அப்ளை பண்ணாங்களா ஓகே, அவங்களுக்கு வந்து சேலரி பிடிக்க மாட்டோம். பட் அதுக்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே மந்த்லி வைஸ் கிடையாது, இயர்லி வைஸ். ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் மெடிக்கல் லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எடுத்துக்கலாம், சிக் லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எடுக்கலாம், ஏர்ன்டு லீவ் டேஸ், அதாவது நார்மல் லீவ்ன்றது வேற. அது தவிர இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு எம்ப்ளாயிஸ் பர்ட்டிகுலர் எம்ப்ளாய்க்கு வந்து நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து இவங்க இத்தனை நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து சிக் லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ஃபிக்ஸ் பண்றீங்க பர் இயர்க்கு அப்படின்றப்ப அவர் வந்து 10 நாள் லீவ் போட்டாருன்னா சேலரியில எங்கேயுமே பிடிக்க மாட்டோம். 11வது லீவ் போடுறாரு அப்படின்னா நம்ம அடுத்து அந்த 10 நாள் முடிஞ்சு இப்போ ஜனவரி பிப்ரவரின்னு இருக்குன்னா ஜனவரி மாசம் 10 நாள் லீவ் போட்டாரு, பிப்ரவரியில 11வது நாள் லீவ் போடுறாரு அப்படின்னா நம்ம பிப்ரவரி சேலரி ஜென்ரேட் பண்றப்ப அந்த ஒரு நாள் வந்து லாஸ் ஆஃப் பேல பிடிச்சிருவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நீங்க இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஆன் டியூட்டி. ஸோ இது என்னன்னா ஆன் டியூட்டி, இந்த எம்ப்ளாயி வந்து ஆன் டியூட்டின்னு போட்டு எங்கெல்லாம் போயிருக்காரு அவருடைய ரெக்கார்டை பார்த்துக்கலாம். ப்ரொமோஷன் எங்கெங்கெல்லாம் ஆயிருக்காரு, என்ன அதாவது உங்களுடைய கம்பெனியில் நடந்தது மட்டும். வெளியில இருந்து ஒரு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வர்றாருன்னா அங்கெல்லாம் கிடையாது. உங்க ஆஃபீஸ்ல வந்து ப்ரொமோஷன்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயிக்கு எங்கெங்கெல்லாம் மாறி இருக்காரு, எந்தெந்த ப்ரொமோஷன் வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்ன்றது இப்போ இப்போ ஒரு 3 பிரான்ச் இருக்கு அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து இப்போ சென்னையில இருக்கிற எம்ப்ளாயி கோயம்புத்தூருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸோ அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயி உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற வரைக்கும் எந்தெந்த பிரான்ச்சுக்குலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ட்ரி போடணும். பட் இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ல இதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து ரெசிக்னேஷன், அவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் ஏதாவது அனுப்பிச்சிருக்காரு, அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வருங்க. டெர்மினேஷன், ஏன் டெர்மினேஷன் டீட்டெயில்ஸும் வந்து வரும். அடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து நீங்க இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி பாஸ்வேர்டை மறந்துட்டாரு அப்படின்னா நீங்க வந்து புதுசா அந்த எம்ப்ளாயிக்கு வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அட்மின் மாடியூல். ஸோ அட்மின் மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. நார்மலா நீங்க டிஃபால்ட்டா புதுசா ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த சேலரி ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா நாட் அசைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா என்னன்னா இன்னும் இந்த எம்ப்ளாய்க்கு சேலரி அசைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இங்க ஆக்சுவலா அசைன் பண்ணிட்டாங்க, அதனால அசைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நாட் அசைன்ட் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா இந்த எம்ப்ளாய்க்கு இன்னும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா சேலரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அவருக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகும், சேலரி எல்லாம் கரெக்டா ஜென்ரேட் ஆகும். அது நான் அது எங்க அது எந்த மண்ணில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் இருக்கும். பேரோல்ல கிரியேட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. பேரோல்ல கிரியேட் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கு. அந்த மெனுல போயிட்டு நீங்க ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் சேலரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா எந்த பிரான்ச்ல இருக்கிறவருக்கு
நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதனால அங்க லோட் ஆகல. ஓகே. இப்ப எந்த பிரான்ச், எந்த எம்ப்ளாயி அவருக்கு பிக்ஸட் சேலரி என்ன அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30,000 போடுறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட், மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும். ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாமே வந்துரும். ஆக்சுவலா இந்த டிடிஎஸ் அப்படின்றது நம்ம சேலரி ஜெனரேட் பண்றது தான் தெரியும். பட் வந்து டிஃபால்ட்டா என்ட்ரி போடுறதுக்காக ஒரு சில கம்பெனிஸ்லாம் டிடிஎஸ்க்காக நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஆர்கனைசேஷனுக்குள்ள எம்ப்ளாயி டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் சில கம்பெனில வாங்குறதில்ல அப்படின்றதுனால, அவங்களே டைரக்ட்டா இந்த எம்ப்ளாயிக்கு இவ்வளோ அமௌண்ட் புடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து நம்ம சேலரி ஜெனரேட் பண்றப்ப எடுத்துக்குவோம். இப்ப நம்ம சேலரி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு இதான் சேலரி டெம்ப்ளேட். நீங்க இங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் எம்ப்ளாயிக்கு. இதுல வந்து இப்ப அவருக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் பர்ட்டிகுலரா ஒரு மாசம் இப்ப ஜனவரி, பிப்ரவரில நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ மார்ச்ல வந்து ஏதாவது இன்கிரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னாலும் நம்ம இங்க இன்கிரிமெண்ட் இங்கேயும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிக்ஸடா இருந்துரும். ஒவ்வொரு மாசமும் வந்து இன்கிரிமெண்ட் மாரி இது இருக்கும். ஸோ அவருடைய கிராஸ் சேலரி, டோட்டல் இது எல்லாமே வந்து நம்ம சேலரி ஸ்லிப்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராக்ஸிமேட் தான். நீங்க வந்து ஒரு சேலரி இப்போ 30,000 ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, ரூ. 30,000 சேலரி. நம்ம அந்த ரூ. 30,000லேருந்து தான் அந்த லாஸ் ஆஃப் பே எல்லாமே வந்து நம்ம சேலரி ஜெனரேட் பண்றப்ப கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் புரமோஷன் ஹிஸ்டரி. ஸோ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு அப்படின்னா, அந்த எம்ப்ளாய நீங்கலாம் எங்கெல்லாம் புரமோஷன் குடுத்து எங்க மாத்துறீங்க? எந்த பிரான்ச்லேருந்து இப்ப ஆதம்பாக்கம் பிரான்ச்லேருந்து செல்வ கணபதி அப்படின்றவர வேற ஒரு பிரான்ச்சுக்கு மாத்துறீங்க. இல்ல வேற ஒரு டெஸ்டினேஷனுக்கு மாத்துறீங்க. புரமோஷன்றது டெஸ்டினேஷன். ஸோ எந்த டெஸ்டினேஷனுக்கு மாத்துறீங்க அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அங்க செல்வ கணபதின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே, அவருடைய பிக்ஸட் சேலரி என்ன? டிராவலிங் அலவன்ஸ் என்ன? இது 2மே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதாவது ஆதம்பாக்கத்து பிரான்ச்ல தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண போறோம். செல்வ கணபதின்றவரு டிபார்ட்மெண்ட் என்ன? இப்ப இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் வந்து டிவிஷனல் மேனேஜரா இருக்காரு. நீங்க அடுத்தது ஒரு மேனேஜராவோ, இல்ல வேற ஏதாவது வேற அசிஸ்டன்ட் மேனேஜரோ சம்திங் அந்த மாரி மாத்துறீங்க அப்படின்னா, இது வந்து கரண்ட் பிக்ஸட் சேலரி எவ்வளோ அவருடையது அப்படின்றது தான். ஸோ நீங்க இது வந்து ஜஸ்ட் வியூ பண்ணிக்கிறதுக்காக குடுத்துருக்கோம். நீங்க சேலரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த கிரியேட் சேலரில போயிட்டு எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? கிரியேட் சேலரி அதுல போயிட்டு செல்வ கணபதின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து 36.5 வாங்குறாரு அப்படின்னா, நீங்க 40,000 இல்ல 50,000 ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அங்க போயிட்டு பிக்ஸட் சேலரில மாத்தி விட்டீங்க அப்படின்னா, அவருக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வரப்ப 50,000 சேலரிய நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி அப்படின்றது என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து சென்னையில வொர்க் பண்றாரு. அவர வந்து பெங்களூருக்கு மாத்துறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் ஏன்னா நம்ம மேனேஜ் பண்ணலாம். எந்த பிரான்ச்சு, எம்ப்ளாயி என்ன, அதே மாரி எந்த டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் எந்த பிரான்ச்சுக்கு மாத்துறோம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு, எந்த டெஸ்டினேஷன்ல போய் வொர்க் பண்ண போறாரு. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு எம்ப்ளாயி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவருடைய பிக்ஸட் சேலரி எவ்வளோ, டிராவலிங் அலவன்ஸ் எல்லாம் இது 2ம் வந்துரும். அதாவது கரண்ட்டா வாங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்க செக் பண்ணிட்டு இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப அவருக்கு ஏதாவது சேலரி இன்கிரிமென்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு அந்த கிரியேட் சேலரி அப்படின்ற டெம்ப்ளேட்ல போயிட்டு நீங்க மாத்தி விட்டுறலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டேட் என்ன? இது எல்லாமே வரும். ட்ரான்ஸ்ஃபர் டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட் நீங்க குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டு, இப்போ நீங்க நம்ம வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு, இந்த இடத்துல இந்த பிரான்ச் அட்மின் இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல சூஸ் பண்ணி, அவரு வந்து அட்மின் வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா நாமங்க எந்த எம்ப்ளாயி சூஸ் பண்றோமோ, அந்த எம்ப்ளாயினுடைய அக்கவுண்ட் வந்து எங்க போகும் அப்படின்னா, ஆதம்பாக்கத்துல வேற ஒரு பிரான்ச்சுக்கு போடும். ஸோ அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். நீங்க டேட் வந்து சூஸ் பண்ணிட்டு அப்ரூவல் பண்றப்பலாம் கரெக்ட்டா ஒன்ஸ் நீங்க வந்து அப்ரூவல் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயினுடைய டோட்டல் ரெக்கார்டுமே வந்து இப்ப ஆதம்பாக்கத்துலருந்து சென்னைக்கு வந்து மாத்துறீங்க, இல்ல வந்து சென்னையிலருந்து கோயம்புத்தூருக்கு மாத்துறீங்க அப்படின்னா, அவருடைய அந்த எம்ப்ளாயியுடைய என்டையர் ரெக்கார்ட் வந்து கோயம்புத்தூர் போயிடும். நீங்க வந்து சென்னையில பார்த்தீங்கன்னா, எங்க எம்ப்ளாயி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ கிடைக்காது.
ஏன்னா நம்ம அந்த டேட் இப்போ 14/10/2020 அப்படின்னு சொல்லி செட் பண்றோம் அப்படின்னா இந்த டேட்ல அந்த எம்ப்ளாய் அங்க போயிடணும். அது என்டையர் ரெக்கார்ட் அங்க போயிடும். ஒன்ஸ் நீங்க வந்து அப்ரூவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அட்மின் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா, இன்கேஸ் அட்மின் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அவர் சென்னையிலே தான் இருக்கும். அவருடைய ரெக்கார்ட் எல்லாம் கோயம்புத்தூருக்கு மாறாது. யா